ஒரு 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவன் கிட்ட நீ அரசியலை ஒரு வேலை வாய்ப்பாக கருதி கொண்டு 25 வயசுக்கு மேல வரணும் அப்படின்னா அவர்களிடம் என்ன விதமான கருத்து அங்க வைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த கட்ட வாக்காளர்களுக்கு நான் இதை டார்கெட் பண்றேன், இவங்க தான் என்னோட அடுத்த கட்ட வாக்காளர்கள், அவங்க டார்கெட் பண்றேன்னு சொன்னா இது ஒரு ஆபத்தான அரசியல் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பிஞ்சு மனசுலயே நீங்க அரசியலை விதைக்கிறீர்கள், அது தவறான விஷயம். சுயமாக முடிவெடுப்பதற்கு முன்னாலேயே அந்த அரசியல் கருத்தை திணிப்பது அப்படின்றது ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கும். அதாவது இவருக்கு 1/2% வாக்கு வங்கி இருந்த போது நான் 40% வாக்கு வங்கி இருந்த அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணேன். இப்ப எனக்கு 8% வந்துருச்சு. இப்பயும் அதிமுக 23% இருக்கு. அதிமுக எனக்காக வரணும் அப்படின்னு கேட்கறது எந்த விதமான ஒரு பிராக்டிக்கல் அரசியல் கட்சியும் வராது. அவுரங்கசீப் எத்தனை பேரை கொண்டாரு, முகலாயர்கள் எத்தனை பேரை கொண்டாங்க, ராஜபுத்திர வம்ச மன்னர்களே எத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்கன்ற வரலாறெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ, இதே போல இந்தியாவில் ஆன்மா எப்படி அந்த கான்ஸ்டிடியூஷனை எப்படி ஒரு கேள்விக்குத்தாக்குறாங்க அந்த எமர்ஜென்சி டைம்ல அப்படின்றது ஒவ்வொரு சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் செல்வராஜ், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் நம்ம டிஎன் டாக்ஸ் நேயர்களே, வணக்கம். விக்னேஷ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள். எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா மாணவர்கள் கிட்ட இந்த ஒரு கருத்து வச்சது நம்ம பாராட்டிதான் ஆகணும். சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்றது. சில பேரெல்லாம் ஒரு அன்வான்டட் கம்பாரிசன் வைப்பாங்க. விஜய் அவர்கள் சினிமால சாராயம் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, இல்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாரு, அந்த மாதிரி தவறான விஷயங்களை சினிமா மூலமாக போதித்து விட்டு எங்க பசங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரி சில பேர் சில கருத்துக்கள் முன்வைப்பாங்க. தட் இஸ் பியூர்லி அந்த கருத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, சினிமாவில் இருக்கிறது வேறு, அரசியல் அப்படின்றது நிச்சயமாக வேறு. மேபி இளைஞர்கள் அதுல கொஞ்சம் திசை திரும்புறாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், அது ஒரு கன்சர்னான விஷயம். நடிகர்களுக்கு அந்த சமூக அக்கறை அப்படின்றது இருக்கும். பட் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா வேறு அரசியல் வேறுன்னு தான் பாக்குறாங்க. சோ சினிமால நீ இப்படி ஒரு சொல்லிட்டேன்னா அரசியல்ல நீ அதே மாதிரிதான் இருக்க போற அப்படின்னு இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எம்ஜிஆருக்கு சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்வாங்க. இப்பயும் மக்கள் சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அது எம்ஜிஆர் காலத்திலும் கிடையாது, இப்பவும் கிடையாது. சினிமாவில இருந்து நிறைய பேர் வந்தாங்க. அரசியலில் மக்கள் ஆதரித்தது வெகு சிலரை மட்டும்தான். பட் ஒரு சினிமால என்ன மாதிரியான கேரக்டர் எழுதப்படுது, அந்த ஹீரோவோட கேரக்டர், அந்த ஸ்டோரியோட ஆர்க் எப்படி அப்படின்றத பொறுத்துதான் அங்க மது அருந்தும் காட்சியோ புகைப்பிடிக்கும் காட்சியோ தேவையா அப்படின்றது அங்கதான் டிசைட் ஆகுது. அதையும் அரசியலும் எந்த விதத்திலும் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை அப்படின்றதான் நம்புது. பட் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அருமையான விஷயமா தான் பாக்குறேன். பட் அந்த ஒரு நிகழ்வுலயே நிறைய கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். எப்படின்னா, அரசியல் பேசுவது முக்கியம், ஆனா எந்த சாராரிடம் நாம் அரசியல் பேசுகிறோம் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். பொதுவாக அந்த 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு போடுற உரிமை அப்படின்றது இருக்கு. 18 வயசுக்கு கீழே நீங்க என்ன பேசினாலும் அதை ப்ராசஸ் பண்ற பக்குவம் இல்ல, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத வயசு அப்படின்னா அந்த 18 வயசுன்றத ஏஜ் பாரா வச்சிருக்காங்க. சோ பொதுவா நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகணுமோ இல்ல கவுன்சிலர் ஆகணுமோ பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் உங்களோட அபிஷியல் அரசியல் என்ட்ரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்க கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்க லிமிட் 25 இயர்ஸ். சோ அந்த சைலண்ட் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து நீங்க 25 இயர்ஸ் வர வரைக்கும் உங்க சைலண்ட் பீரியட். 18 வயது கடந்த ஒரு இளைஞனை நீங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும், நீங்கெல்லாம் படிச்சவங்களை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பேசுறது ஒரு லாஜிக்கான விஷயம். அதாவது காலேஜ் கல்லூரி படிச்சுன்னு இருக்கிறாங்க சில பேர், அவர்கள் முன்னாடி ஆமாப்பா நீங்கெல்லாம் இப்ப படிச்சுன்னு இருக்கிறீங்க, அரசியலை நன்றாக கவனிங்க, நீங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசுறது ஒரு லாஜிக். ஆனா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதாவது 18 வயது கடக்காதவர்கள் கிட்ட போய் அரசியல் கருத்து தனக்கு கைத்தட்டல் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும் விஜய் பேசிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை நம்ம வச்சாலும். காரணம் என்னன்னா, இந்த ட்ரக்ஸ் விஷயம் மட்டும்தான் சமூக அக்கறையோட வச்ச மாதிரி பாக்குறோம். மத்த எல்லாம் தலைவர்கள் வரணும், அரசியல ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி, அதாவது இது ஒரு வாய்ப்பா வேலை வாய்ப்பு மாதிரி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றேன். அதாவது அரசியலை ஒரு தொழிலாக பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. லஞ்சம், ஊழல், கமிஷன், இது மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது அரசியலை ஒரு தொழிலாக பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகள் அப்படின்றதுதான். இவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, அது ஒரு வேலை வாய்ப்பு, தொழில்னு சொல்லாம வேலை வாய்ப்பு, அதுக்கு ஈக்குவலண்டான வேற ஒரு வேர்டை போட்டு ஒரு சாஃப்டான அப்ரோச்ச சொல்றாங்க. ஒரு 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவன் கிட்ட
நீ வந்து அரசியலை ஒரு வேலை வாய்ப்பாக கருதி கொண்டு 25 வயசுக்கு மேல வரணும் அப்படின்னா அவர்களிடம் என்ன விதமான கருத்து அங்க வைக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அரசியல்னாலே ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அரசியல் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஐஏஎஸ்ல ஆரம்பிச்சு சாதாரண கிளர்க் வரைக்கும் அரசியல்வாதிகள் கிட்டயோ இல்ல அரசாங்க அதிகாரிகள், அரசு பதவியில் இருப்பவர்கள் கிட்டயோ வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி அதற்கான உழைப்பு கொடுத்து அது ஒரு வேலை ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாக்குறாங்க. ஆனால் அரசியல்வாதியாக இருப்பதையே அரசியலையே ஒரு வேலையாக பார்க்கணும் அப்படின்னு விஜய் சொல்றது நிச்சயமாக கண்டனத்துக்குரியதுதான் பார்க்கும். மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு ட்ரக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது அதே மாதிரி டெம்பரவரியான சந்தோஷத்தை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது மிக மிக வரவேற்கத்தக்கது. அதே சமயம் பேசிய மற்ற அரசியல் கருத்துக்கள் மிக மிக கண்டனத்திற்குரியது. முதல் மேடையிலேயே அதாவது ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் ஏறிய முதல் மேடை இது. இந்த இடத்துல பாஸ் செஞ்சுட்டாரா சார் அவரு? இல்ல, இது வந்து அரசியலுக்கு முதல் மேடைன்னு சொல்றதே நான் வந்து தப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவரா வெளியில வந்திருக்கிற பப்ளிக் அப்பியரன்ஸ் வேணா நம்ம சொல்லலாமே தவிர இது அரசியல் மேடைன்றது. ஏன்னா அந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அரசியல் பேசினதே தப்பு அப்படின்ற பார்வையை தான் நான் வைக்கிறேன். ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியல் மேடையாக இதை கருதினால் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒருவேளை அடுத்தடுத்த கட்ட வாக்காளர்களுக்கு நான் இதை டார்கெட் பண்றேன், இவங்க தான் என்னோட அடுத்த கட்ட வாக்காளர்கள், அவங்க டார்கெட் பண்றேன்னு சொன்னா இது ஒரு ஆபத்தான அரசியல் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பிஞ்சு மனசுலயே வந்து நீங்க அரசியலை விதைக்கிறீர்கள், அது வந்து தவறான விஷயம். சுயமாக முடிவெடுப்பதற்கு முன்னாலேயே அந்த அரசியல் கருத்தை திணிப்பது அப்படின்றது ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கும். ஆனால் இந்த நடவடிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் ஹானர் பண்றது அப்படின்றதுலேயே இருவேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகிறது. ஒண்ணு, ஆமா நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக விஜய் அவர்கள் பரிசு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். பட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் சமீப வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அறிவிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, ரேங்கிங் முறை ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை பப்ளிக்கா அப்பியரன்ஸ் சொல்லும் போது இன்டைரக்டா அந்த ரேங்கிங்காக இன்டைரக்ட் ப்ரெஷர் பேரண்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஆய்வுகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம தகுந்த டேட்டா இருக்கிறதாலதான் அந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் அவர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை உருவாக்குறது, தேவையற்ற கம்பேரிசனை கொடுக்குதுன்ட்டு ரேங்கிங்கே நாங்க பப்ளிஷ் பண்ண மாட்டோம், அவனுக்கு மார்க் நாங்க கொடுத்துறோம், ஆனா இப்படி ரேங்கிங் போட்டு பிரச்சாரம் பண்றதோ விளம்பரம் பண்றதோ அரசு தரப்பிலிருந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் அவங்க நாங்க தான் இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இவங்க ஸ்கூல் செகண்ட், ஸ்கூல் அவங்க படிக்கிறத பார்க்கணும். பட் விஜய் அவர்கள் மீண்டும் அந்த கலாச்சாரத்தை தோண்டி எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதலில் விஜய் அவர்களுக்கு இந்த டேட்டா எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்றது ஒரு சந்தேகம். நிறைய பேர் சாதாரணமா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் தானே, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசாங்கம் தரப்பிலிருந்து ஒரு டேட்டா அபிஷியலாக வெளிவராத போது இவர்கள் இவ்வளவு வேலை மெனக்கெட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகம். ஜெனரலா என்ன ஆகும், அரசாங்க கேசட்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இவங்க இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னா ஒரு 4 நியூஸ் பேப்பரை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் கொடுக்காத போது இவங்களுக்கு எங்க டேட்டா வருது அப்படின்றது பார்க்கணும். அது எல்லாம் மீறி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்குநேரியில அந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் கிட்ட உட்காந்து அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்கான், சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்றாங்க, இவங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்ற கருத்து ஒரு அரசியல் கருத்தாவே கூட அவர் பதிவு பண்றதுல தவறே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா மாணவர்களுக்கு இடையே பண்றது வந்து அது என்ன மாதிரியான, மீண்டும் தமிழக அரசு ஏதோ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, தமிழக அரசின் அதே தலைமை பொறுப்புக்கு வர நினைக்கும் விஜய் மீண்டும் அதை தூசி தட்டி எழுப்புவாரோ அப்படின்றத விஜய் அவர்கள் தான் விளக்கியாக வேண்டும். சீமானோட தெளிவா கேக்குறாரு, நாங்க வந்து 2011 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடன் துணை நின்றோம். தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக முடிந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். அதனால உங்க பிள்ளைகளா நினைச்சு எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு தேமுதிகவையும் அதிமுகவையும் கேட்கிறாரு. தேசியம் பேசிய சீமானுக்கு திராவிடத்தை நோக்கி நகர்வதன் அவசியம் ஏற்பட்டுள்ளதா? சீமானுமே கூட்டணியின் கலாச்சாரத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரா? தேசியம் பேசிய சீமான் அப்படின்றது ஒரு தவறான உதாரணம். தமிழ் தேசியம் பேசிய சீமான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நிச்சயமாக இந்திய தேசத்திற்கு எதிரான கருத்தை வந்து பல மேடைகள்ல பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு கட்சியின் பதிவு பண்ணும் போதே இந்திய அரசமைப்பின்பால் நம்பிக்கை கொண்டுள்ளேன்னு சொல்லிதான் அவர் கட்சியை பதிவு பண்றாரு. அதுவே ஒரு முன்னுக்கு பின் முரணான கட்சி தான் சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் அவருடைய அரசியல் கட்சியின் ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக தான் நிறைய தடவை இருந்திருக்கு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னாரு, அடுத்து அதிமுகவே திட்டினாரு. அந்த மாதிரி அவரோட ஸ்டாண்டும் முன்னாடி வந்து தன்னுடைய பகுத்தறிவாதியாக பெரியாரின் பேரன் போல காட்டிக்கொண்டார். இப்போ வந்து அவர்களுடைய தம்பிகள் தான் பெரியாரை டேமேஜ் செய்யறதே வந்து அவருடைய கட்சி தான் அதிகமாக சமூக வலைதளங்களை டேமேஜ் பண்ணுது. ஸோ அவங்க ஸ்டாண்டே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அண்ட் எந்த அடிப்படையில் அதிமுகவின் ஆதரவை கேட்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்பயோ ஒரு தடவை நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணேன்,
அதாவது இவருக்கு வந்து 1/2% வாக்கு வங்கி இருந்த போது நான் 40% வாக்கு வங்கி இருந்த அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணேன். இப்ப எனக்கு 8% வந்துருச்சு. இப்பயும் அதிமுக 23% இருக்கு. அதிமுக எனக்காக வரணும் அப்படின்னு கேட்கறது வந்து எந்த விதமான ஒரு பிராக்டிக்கல் அரசியல் கட்சியும் வராது. எந்த கொள்கையோடு அதிமுகவுடன் ஒட்டு போகிறார் சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. திராவிடம் அப்படின்னு திமுக அதிமுக 2 கட்சிகளையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் வைக்கிறாரு. அதிமுக ஒரு நேஷனலிஸ்டாக எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி ஒரு நேஷனலிஸ்டாக பல முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. இவருக்கு நேஷனல்னாலே அதாவது ஒரு கிரிக்கெட் டீம் கூட நான் தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் அனுப்பேன் அப்படின்னு பேசிட்டாரு. சோ அதிமுகவின் அடிப்படை கொள்கை அப்படின்றது வந்து திமுக எதிர்ப்பு தான் அடிப்படை. இவர்கள் திமுகவையும் எதிர்க்கிறார்கள். இவங்களோட அடிப்படை கொள்கையும் அது கிடையாது. ஒன் ஆஃப் த அப்போனன்ஸ் திமுக அப்படின்னு வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த திராவிடத்திற்கும் எதிராக இருக்கும்போது திராவிட கட்சிகள் மீண்டும் கூட்டணிக்கு எங்களிடம் வர வேண்டும், எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு பிராக்டிக்கலான இம்பாசிபிளான விஷயம். அவர்களுடைய தம்பிகள் கை தட்டுவதற்கு பல மேடைகளில் பலவிதமாக கதைகளை சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள். அது போல இதுவும் அவர் கனவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதிமுக இது ஸ்கிப் தான் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். முட்டாள்தனமாக முடிவாக இருந்தாலும் நிச்சயமாக அதிமுக அந்த முடிவு தான் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்து விட்டார்கள். ஆனால் சீமானுக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அவங்க 2026 சீமான் வேணும்னா ஜெயலலிதா அவர்களை எப்படி ஆதரிச்சாங்களோ அந்த மாதிரி வேணும்னா எங்க கிட்ட ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு வேணா நிக்கட்டும். ஆனா அதற்கும் அதிமுக ஒத்து வருமானது தெரியாது. நான் ஒரு இதுவா யூகமா சொல்றேன். நெகோசியேஷன் டேர்ம்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சீமானுக்கு அதிமுகவுடைய வந்து ஆதரவு நிச்சயமாக கிடைக்காது. வேண்டும் என்றால் சீமான் போய் அங்கே ஆதரவு தெரிவித்துக் கொள்ளட்டும் அப்படின்றதான் கண்டிஷன் இருக்கும். மற்றபடி அதிமுகவுடன் சீமான் கூட்டணி வைப்பாருன்றதுலாம் இல்ல. இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட நான் ஏன் கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாதை வேற என்னுடைய பாதை வேற அப்படின்னு சொன்னாரு. சோ ஒரு பத்திரிகையாளர்களாக நம்மளே நியூஸ் போடும்போது இந்த நியூஸ் இன்னைக்கு போடலாமா வேணாவா, 2 நாள் கழிச்சு இந்த நியூஸ் மாறிடுமா இல்லையா, ஒரு டிபேட்ல வந்து சீமானும் விஜயும் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்னு இன்னைக்கு கருத்தை வச்சு சொல்லிட்டோம்னா நாளைக்கே மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சரியா ஒண்ணு சொல்ற வரைக்கும் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்றோம். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தி சந்தித்து பேசியது சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அதற்கு விளக்கம் கொடுத்த KC வேணுகோபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எமர்ஜென்சி கொடுத்த கருத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். நிறைய விஷயங்களை விவாதித்தோம். அதுல குறிப்பா எமர்ஜென்சி குறித்த கருத்தை சபாநாயகர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எமர்ஜென்சி ஏன் அவ்வளவு பெரிய தப்பா சார்? தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தவறுங்க. எமர்ஜென்சின்றது வந்து நாட்டுல வந்து எப்ப போடலாம்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய கான்ஸ்டியூஷன் படி வெளிநாட்டுல இருந்து அதாவது வெளியில இருந்து இந்தியாவுக்கு ஒரு த்ரெட் இருக்கும்போது அன்அவாய்டபிள் கண்டிஷன்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தலாம். ஆனா இந்திரா காந்தி அவர்கள் அதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு, அதாவது அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் இவங்க சொல்றாங்கல்ல மோடி வந்தா மாத்திருவாரு, அந்த மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் அதை மாற்றி உள்நாட்டு இன்டர்னல் எமர்ஜென்சி இருந்தா, இன்டர்னல் சர்ஜென்சி இருந்தா கூட நம்ம வந்து எமர்ஜென்சி போடலாம் அப்படின்றத வந்து வச்சிருந்தாங்க. சோ அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா உள்நாட்டுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்கும்போது அதை அடக்குவதற்கு எமர்ஜென்சி வந்து தேவைப்படுது. நம்மளே நிறைய பார்த்திருக்கோம். பாஜக ஆதரவாளர்கள் ஒரு கட்டத்துக்கு எக்ஸ்ட்ரால போயிட்டு இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து கலவரம் பண்ண காத்திருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி போட்டு அவங்க எல்லாம் அடக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்துருக்கோம். சோ உள்நாட்டு கலவரங்களையும் உள்நாட்டு சில புல்லுருவிகளையும் ஒடுக்குவதற்கு எமர்ஜென்சி தேவைப்படுமா இல்லையான்றது காலம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனா அப்ப இந்திரா காந்தி எதற்காக எமர்ஜென்சி போட்டாரு அப்படின்றதையும் பார்க்கணும். அப்போ அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றதே செல்லாது அப்படின்னு சொன்ன போது அவர்களால் அந்த பதவி இழக்க போகிறோம் அப்படின்றது தாங்க முடியாம அவர் எமர்ஜென்சி போட்டாங்க. அதிகாரம் மொத்தமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. இது நம்ம எத்தனை தடவை வந்து, அதாவது நம்ம அவுரங்கசீப் எத்தனை பேரை கொண்டாரு, முகலாயர்கள் எத்தனை பேரை கொண்டாங்க, ராஜபுத்திர வம்ச மன்னர்களை வந்து எத்தனை பேர் வந்து சிறைபிடிக்கப்பட்டாங்கன்ற வரலாறெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ, அதே போல இந்தியாவில் ஆன்மா எப்படி அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து எப்படி ஒரு கேள்வி குத்தாக்குறாங்க அந்த எமர்ஜென்சி டைம்ல அப்படின்றது ஒவ்வொரு சந்ததியிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது காங்கிரஸ் கட்சி இல்லாம எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா INDA கூட்டணி வந்து எப்பவுமே பாஜக அகைன்ஸ்டான ஸ்டாண்ட் தான் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கேயே சமாஜ்வாதி கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் எமர்ஜென்சி எதிர்த்து தான் இருக்காங்க. சோ காங்கிரஸ் கட்சியை தவிர ஒவ்வொருவரும் எமர்ஜென்சியை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சோ இந்த 50வது வருடம் அந்த குறிக்கும் இந்த வருடத்துல வந்து நிச்சயமாக ஓம் பிர்லா அவர்கள் பேசுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான்.
இதற்காக தான் காங்கிரஸ் வந்து நம்ம ஆட்சி மீண்டும் முடிச்சிடணும்னு வெறி கொண்டு இருந்தாங்களோ தெரியல. ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு இந்த 50வது வருஷம் வந்து இருக்குது அப்படின்றதே மூடி மறைச்சிருப்பாங்க. பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு எதிரான கட்சி வந்து இங்க வந்திருக்கிறதால அது மக்களிடையே மீண்டும் மீண்டும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. சோ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வரலாற்றை மூடி மறைக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க வந்து உண்மையை மறைக்கலாம், வரலாற்றை மறைக்க முடியாது. நடந்த ஒன்றை நிச்சயமாக மறைக்க முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் பூசி வெளியினாலும் அது நிச்சயமாக வெளியில் வந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய கூட்டணி கட்சிகளே அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றீங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து தமிழக அரசு ஒப்புதல் தர முடியும்? தமிழக அரசு அதற்கான திட்டங்களை எப்படி சொல்ல முடியும்? அந்த சிஏஏவும் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் லிங்க் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாரு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தமிழக அரசு அறிவிக்க முடியுமா? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நாங்க கொண்டு வர பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரே கூட ஜிஎஸ்டி ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கொண்டு வரதுக்கு பாடுபடுவோம், அழுத்தம் கொடுப்போம், கோரிக்கை வைப்போம், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். சோ ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு, கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பரிசீலனை இருக்கலாம், ஒசூர்ல வந்து ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பரிசீலனை இருக்கலாம், இல்ல ஒசூர் சுற்று வட்டார பகுதியில் எங்கேயாவது கொண்டு வரலாம்னு இருக்கலாம். அதுக்கு ஊருக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடணும் அப்படின்ட்டு திமுக நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா நாங்க கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம், இதுக்காக ஃபண்ட் வந்து அலோகேட் பண்றதோ இல்ல லேண்ட் அலோகேட் பண்றதோ நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்ற ஒரு முடிவை நாங்க வச்சிருவோம், ஏர்போர்ட்டே நிர்மாணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக மாநில அரசு கையில் இல்லை. ஏன்னா அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசு நாங்க இன்னொரு ஏர்போர்ட் உங்களுக்கு ஒதுக்குறோம், நீங்கள் நலம் பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. தமிழக அரசு தான் அதற்கான நிலத்தை பரந்தூரில் பார்த்து கொடுத்திருக்கிறது. அவங்க வந்து மீனம்பாக்கத்துக்கு ஒட்டியே அவங்க நிலம் கொடுத்திருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பண்ணலாம் சொல்லியிருக்கோம். பரந்தூர் நாள் வந்தா ஒசூர் நாளும் அதுதான். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒசூர்ல நாங்க வைப்போம். சோ ஒசூரோட ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் மக்களே வந்து ஒசூர்ல ஏர்போர்ட் இருந்தா பெட்டர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா கிண்டலா சொல்லுவாங்க, பெங்களூர்ல இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போறதுக்கே ஒரு தனி கனெக்டிங் ஃபிளைட் வேணும் அப்படின்ற அளவுக்கு கிண்டலா சொல்லுவாங்க. குறைஞ்சது ரொம்ப 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 சீக்கிரமா டிராபிக் இல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் பெங்களூர்ல இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போறதுக்கு. அதே பெங்களூர்ல இருந்து ஒசூர் வரணும்னா நீங்க வந்து 1 hour மேக்சிமம் 2 hours வந்து வந்துருவீங்க, ஏர்போர்ட்டே ஏறிடுவீங்க. சோ ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட் வேண்டும் அப்படின்றது அந்த மக்களின் மிக ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையாக தான் இருக்கிறது. இன்ஃபேக்ட் அது மிகப்பெரிய ரெவன்யூ ஜெனரேட்டிங் ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது ஸ்டாலின் அவர்கள் உள்நாட்டு பயணங்களுக்கு மட்டும் அந்த ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு பெரிய அளவு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே இது நோட்டீஸ் வந்துச்சு. பட் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம். 2008ல பெங்களூர் ஏர்போர்ட் அவங்க அந்த புதிய ஏர்போர்ட் நிர்மாணித்த போது அடுத்த 25 வருடங்களுக்கு 150 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏர்போர்ட் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஒசூர் ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த இப்ப புதுசா இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் வரும். சோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக வேலூரிலோ கிருஷ்ணகிரியிலோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டைரக்டா ஒசூர்லயே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றதால ஒசூரிலிருந்து தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களுக்கு நிச்சயமாக நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பெங்களூர் மக்களும் ஒசூரில் வந்துதான் இன்டர்நேஷனல் பயணத்தை கூட மேற்கொள்றதுக்கு தயங்க மாட்டாங்க, டொமஸ்டிக்கும் தயங்க மாட்டாங்க. சோ ஒசூர்ல ஏர்போர்ட் அப்படின்றது உண்மையான ஒரு அருமையான திட்டம். இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பரிசீலனையில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த பவர் எல்லாம் ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. எப்படி பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட்டுக்கான நிலத்தை பார்த்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணும், அது ஒசூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில். அதே சமயம் பெங்களூர் ஏர்போர்ட்டோட அக்ரிமெண்ட் வந்து கிராஸ் பண்ணாத வகையில இல்ல அதுக்கு ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒசூரிலும் ஒரு ஏர்போர்ட் இருந்தா பெட்டராக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. அதற்கு நிச்சயமாக தமிழக அரசு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்க கம்மியா எடுத்தாலும் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 99 சீட் அப்படின்னா எத்தனை முறை ஆளும் கட்சி சொன்னாலும் அவங்கதான் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்காங்க. ராகுலுக்கு என்னென்ன சவால்கள் காத்திருக்கின்றன? மிகப்பெரிய சவால் வந்து அவங்க விட்ட பில்டப் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணணும். அவ்வளவு விட்ட பில்டப்புக்கு கொஞ்சமாவது நியாயம் கற்பிக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள். ஏன்னா நாங்க எதிர்கட்சியாக வந்துட்டோம்னா இல்லாததையும் பொல்லாததையும் செஞ்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளும் கட்சியாகவே வந்துரும்னு சொன்னாங்க.
பட் இப்ப ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 99 சீட் பண்ணிட்டோம், பிஜேபி வந்து 240 சீட்ஸோட நின்றுச்சு, இனிமேல் பாரு நாங்க என்ன ஆட்டத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தென்னிந்தியாவிலே பாத்தீங்கன்னா 40 சீட்டு ஒரு சேர தமிழகத்துல இருந்து பாஜகவுக்கு, அதாவது ஆளும் கட்சிக்கு எதிரான கட்சிகள்ல இருந்து போயிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மசோதாவும் இவர்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்றத மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இனிமேலும் மோடி அப்படின்ற பூச்சாண்டி வந்து இவங்களால காட்ட முடியாது. சர்வாதிகாரமாக மோடி செயல்பட்டு விட்டார், எங்கள் குரல்களை நசுக்கி விட்டு மோடி இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஒரு பலமான எதிர்கட்சி அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க. 200க்கு மேல இருக்கு எதிர்கட்சியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா. இதற்கு மேலையும் மோடி மீது சர்வாதிகார முத்திரையை குத்த நினைச்சீங்கன்னா அது நிச்சயமாக முடியாது. இப்ப அவங்க இஷ்யூவே பாத்தீங்கன்னா எப்படி டைவர்ட் ஆயிடுக்குன்னு பாருங்க. செங்கோல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செங்கோல் எந்தெந்த கட்சி சொல்லுதுன்னு தான் அதை ஒண்ணும் காமெடி. சமாஜ்வாதி, லாலு பிரசாத் ஆர்ஜேடி, காங்கிரஸ் நெக்ஸ்ட் அதை சொல்ல ஆரம்பிச்சு. ஒவ்வொரு குடும்ப கட்சியும் மன்னராட்சியின் நீட்சியாக இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் வந்து ஐயோ செங்கோல் வந்து மன்னராட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து தமிழ்ல ட்வீட் போட்டு அது மிகப்பெரிய ஒரு அரசியல் கவனத்தை வந்து அதை பெற வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ராகுல் காந்தி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இனிமேலும் குறை சொல்லிக்கொண்டு பாஜகவை குறை சொல்லிக்கொண்டே அடுத்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்றது வந்து நிச்சயமாக நடக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க எதிர்கட்சி அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம், இவ்வளவு டஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது பட்டன் பிரஸ் பண்ணி எத்தனை வாக்குகள் விழுந்தது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அவங்க ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். ஆனால் நீங்க எல்லாம் வந்து ஓட்டே போட தேவையில்ல, குரல் வாக்கெடுப்பே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் பாஜக லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவர்கள் பாராளுமன்றத்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஒரு எதிர்கட்சியாக இயக்கி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். வெறும் பாராளுமன்றத்தை முடக்குவது மட்டுமே அதிரடி அரசியல் நினைச்சிருந்தாங்கன்னா அதுவும் மக்கள் கிட்ட எதிர்ப்படையாக தான் போய் முடியும். பாராளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பாஜக மீது குறை சொல்லாமல் எப்படி செய்ய போறாங்கன்னு தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி. இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.